Welcome back to our midweek service. நம்முடைய முதல் கால ஆராதனைக்கு மீண்டுமாக உங்களை யாவரையுமே வரவேற்கிறோம். Right, good to see you all again. மீண்டுமாக நீங்க சமூகத்துல வந்து கூடுவதிலே மிக்க மகிழ்ச்சி. நம் தேவனை ஆராதித்தோம். We worship the Lord. We want to continue to look into the works of God, the power of God. Amen. Now, if you are taking note, please take note of whatever that I'm saying. முடிந்த அளவுக்கு நீங்கள் குறிப்பு எழுதி கொள்ளுங்க. அநேக காரியங்கள் உங்களோட பேசும் பொழுது அது உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that the word of God will bless you, will increase your faith and help you to walk in the Spirit. Now we have been talking about divine restoration. Amen. Divine restoration. தெய்வீக சீரமைப்பு, மறுசீரமைப்பை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். நாம் 4வது பாகத்தில் இருக்கிறோம். We are in the part 4 of divine restoration. Amen. We have finished all part 1 to part 3 and we are continuously doing part 4 and we are speaking from the book of Acts chapter 3. அப்போஸ்தலர் புத்தகம் 3வது அதிகாரத்தை மட்டும் தான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதுல இவ்வளவு காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். Amen. Now part 1 I told you about the restoration of prayer. ஜபத்தின் மறுசீரமைப்பை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அதான் முதல் காரியம் part 1, ஜபத்தின் சீரமைப்பு. The next restoration is the restoration of the poor and the needy. Alright, ஏழையா இருக்கிறவர்கள், தேவையா இருக்கிறவர்களை கர்த்தர் மறுபடியும் அவர்களையும் மறுசீரமைக்க இருக்கிறார். Amen. So எப்படி மறுசீரமைக்க இருக்கிறார்? உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அதை மறுசீரமைப்பார் என்று நம்ம விசுவாசிப்போம். Amen. The Lord can restore the poor and the needy through your life and my life. Amen. Now part 3 we talked about restoration of the power of declaration. Amen. அறிக்கை செய்கிறதின் வல்லமை, அதை மறுபடியும் ஆண்டவர் சபைக்குள்ள மறுசீரமைக்க இருக்கிறார். Amen. அப்படி என்றால் நல்ல காரியங்களை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும், வல்லமையான காரியங்களை அறிக்கை செய்ய வேண்டும், மறுபடியும் சீர் அமைக்கக்கூடிய காரியங்களை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். So we got to declare things that will be restored. Amen. We got to declare the positive things, the prophetic things, things that the Lord wants us to declare. Amen. So part 4 we spoke about restoration of healing, signs and wonders. This is in book of Acts chapter 7. அப்போஸ்தலர் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே நம்ம அங்கேயிருந்து பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது restoration of healing, signs and wonders என்றால் சுகத்திலும் அற்புதம் அடையாளமும் மீண்டுமாக மறுசீரமைக்கப்படும் என்று அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். Amen. Number 1 I spoke to you, faith with action. Amen. Faith with action. விசுவாசம் எப்படியாக இருக்கணும்? அது ஒரு ஆக்ஷன், நடவடிக்கை இருக்கணும். விசுவாசம் வந்து நடவடிக்கை இருக்கு. நடவடிக்கை இல்லாத விசுவாசம் செத்துப்போன விசுவாசம் என்று பார்த்தோம். கிரிகை இருக்கணும். விசுவாசம் என்றால் கிரிகை இருக்கணும். கிரிகை இல்லைன்னா அது செத்து போடுது. So faith means there must be action. There is no action to faith, that means faith is dead. So I spoke to you about that. Now today I'm going to take you to the number 2. Point number 2 is simple faith produces great results. Amen. Write down number 2. Simple faith produces great results. Amen. சாதாரணமான உங்களுடைய விசுவாசமே பெரிய விதத்துல உங்களுக்கு அது காரியத்தை காண்பிக்கும், நடத்தும். Amen. அப்படி பெரிய விதத்துல நீங்க அதோடைய விசுவாசத்தினுடைய நிறைவை பார்ப்பீங்க. Amen. So if you have small little faith also, there's going to be a big amount of blessing and return. Amen. A great result. I would say simple faith produces great results. Amen. சாதாரண விசுவாசம் பெரிய அற்புதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க செய்யும். Amen. So இன்னைக்கு எத்தனை பேருக்கு simple faith இருக்குது? How many of you have simple faith? சாதாரண விசுவாசம் தான் இருக்குது எனக்கு. Amen. உங்களுக்கு சாதாரண விசுவாசம் இருந்தாலே அதுவே பெரிய விஷயம். Amen. அதுல வருது கூடாது. We shouldn't just have simple faith, but what I'm talking about today is simple faith is going to be our starter pack. Amen. Our starter pack, and it's going to be a powerful one. Amen. நம்முடைய சாதாரணமான ஜெபமே விசுவாசமே, சின்ன ஒரு விசுவாசமே அது ஒரு பெரிய காரியத்தை செய்யுமானால், பெரிய விசுவாசம் இருந்தால் எப்படி செய்யும் என்று அந்த காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு in second part of Acts chapter 3 verse 7 அதே தான் பார்க்கிறோம். Acts chapter 3 verse 7 அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 7வது வசனம் அதோட அடுத்த பாகத்துல we can see that simple faith that is put to action produces great results, where at once the man's feet and ankle bones
became strong and steady. Amen. அந்த வார்த்தை அவருக்கு சொன்ன கையோடியே அவங்க சின்னோடு faith தான், கொஞ்சமான ஒரு விசுவாசம் தான். அடுத்த அந்த வசனத்தை, அதே வசனத்தை நீங்க நம்ம படிக்கும் பொழுது அப்புறமா படிப்போம். அந்த வசனத்தை படிக்கும் போது தெரியும், சாதாரணமான ஒரு சொன்ன வார்த்தை தான், சிம்பிளான ஒரு வார்த்தை தான், சிம்பிளான ஒரு காரியம் தான், சாதாரணமான ஒரு காரியம். அசாதாரணமான ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல ஒரு அடையாளம் நடந்தது. Amen. அசாதாரணமான ஒரு அடையாளம் நடந்தது. Amen. So now I want you to remember that. Can we read Acts chapter 3 verse 7? தமிழ்ல வாசிப்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 7வது வசனம். வலது கையால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் அடைந்தது. Amen. He lifted him up. What happened when they lifted him up? What happened? His feet became strong. Amen. அவனை தூக்கி விட்டார்கள். Immediately அவன் strong ஆயிட்டான். ரொம்ப நேரம் பிடிக்கல. You know, it didn't take so much time, and then immediately it took place. Just simple faith. Amen. So now let's see that you must remember that this man is a disabled man. இவன் வந்து முடியாதவனா இருந்தான். ஓகே, இவன் வந்து அவன் கால் விளங்காதவனா இருந்தான். Amen. So அவர் ஒரு ஊனமான ஒரு மனுஷன். So you must remember that this man was disabled for the past 40 years. ஒருத்தவங்க ஒரு மணி நேரம் சும்மாவே உட்கார்ந்து இருந்தாங்கனாலே எந்திரிங்க சொல்லுவாங்க, அவங்க அப்படி தடுமாறுவாங்க. ஏன்னா ஒரு மணி நேரமே உட்கார்ந்து இருக்காங்க, ரத்த ஓட்டமே இருக்காது. ரைட் ஆலியா? See, even if one person has seated in a cushion or chair for about 1 hour, and then suddenly when they wake up, they feel drowsy, they feel unsettled, they feel like their legs are painful, and they are not stable. But this man, the Bible says that when they lifted him up, his feet became strong and he became stable. Amen. அவருடைய கால்கள் சுகமாயி அவன் உடனடியாகவே அவன் ஸ்டேபிளாக நிற்க ஆரம்பிச்சிட்டான். Amen. அப்படியான ஒரு அற்புதம் இங்க நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். Amen. So, and what raised him up was the word of declaration. Amen. What raised him up was the word of declaration. அவங்க சொன்ன வார்த்தை தான் அவனை எழுப்பினது. So the word has gone into his heart, stirred him up and stirred up his faith. And it was only a little faith, a little lifting up, and then the whole situation changed. Amen. அது என்ன தேவைப்படுது என்றால் கொஞ்சமான ஒரு வார்த்தை தான், ஒரு சொல்லு தான். அந்த ஒரு சொல்லே அவனை கலரி அவனுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசத்தை தூண்டி விட்டதுதான். 40 வருஷமாக உட்கார்ந்து நம்ம பட்டுன்னு எந்திரிச்சு நிக்கிறான். Hallelujah. Amen. Just a little word of declaration, little word of encouragement, and a hand that they gave him and say, "Come on, brother, be lifted, be stand up and walk." எந்திரிச்சு நட என்று சொல்லும் பொழுது, when they sing that word, immediately something happened inside of him, a faith that is inside of him, a new faith. அவன் வந்து ஒரு பேபி மாதிரி போனிக்கு. Today he is like a baby. When he heard that word, he was a baby to faith. He was a baby to Christianity. He was a baby to the knowledge of Jesus Christ. அவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு சின்ன குழந்தை தான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அந்த விசுவாசம் பாருங்கள், கொஞ்சமான விசுவாசமே அவனை கலறி விட்டு உடனடியாகவே 40 வருஷம் உட்கார்ந்து கடந்தவன் இன்றைக்கு எழுந்திருச்சு நிற்கிறான். So for the 40 years he been seated down and doing nothing, but the little faith that just entered into him through the word of the apostles and encouragement of and the lifting up of the hands. Oh my God, some powerful things happen. Amen. ஒரு வல்லமையான காரியம் நடந்தது. Amen. Are you with me, my friends? So remember this, that this is the first among the many healings, miracles, signs and wonders Peter and the apostles performed in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இதுதான் வந்து முதலாக நடக்கிற இயேசுக்கு பின் முதலாக நடக்கிற ஒரு அற்புதம். இதுக்கு அப்புறம் அற்புதம் நடந்துகிட்டே இருந்துச்சு. Because they knew that if they can speak something positive and prophetic and tell somebody to rise up and give them a hand, something is going to happen. Amen. ஒரு வார்த்தை இந்த அறிக்கை செய்துட்டோம்னா, நீங்க சுகமாயிருவீங்க பிரதர், சுகமாயிருவீங்க சொல்லிட்டு கையை கொடுத்தோம்னா அடுத்த லெவல் போயிட்டோம். அடுத்த லெவல் தான் போன வாரம் பார்த்தோம். Amen. மூணாவது லெவல் என்னன்னா, அந்த மனுஷனுக்கே ஒரு விசுவாசம் உண்டாகி அவன் எழுந்திருச்சு நிற்கிறான் வல்லமையில. Hallelujah. Amen. So your faith has gone into him and stirred up his faith. A new faith has birthed out, and just because of the baby faith, he's managed to rise up. Amen. ஒரு baby faith தான், ஒரு சிறு குழந்தை ஒரு விசுவாசம் மாதிரி தான். நம்பிக்கை அப்படியே நம்மடா சொன்னது வார்த்தை அப்படி பெற்றுக்கோனா எழுந்திருச்சு நடந்தா. Amen. Now I want you to turn with me now in book of Acts chapter 19 verse 11. We know the story earlier. I want to tell you this, that one of the
miracles that happened was Peter's shadow. Peter's shadow healed many. So was the handkerchief of Paul in his ministry. Amen. எப்படியாக பேதுருவுடைய ஊழியத்துல பார்த்தோம்னா அவருடைய நிழலை பட்டு நிறைய பேர் சுகமானாங்க. இப்போ வேற லெவலுக்கு போயிட்டாங்க. Amen. நிழல் பட்டு, shadow பட்டு, just the shadow alone, the shadow of Peter. But that's a deep story to the shadow of Peter. I will share some other time. But then the shadow of Peter has healed so many people. Why? Because of faith. This shadow of faith touched them. Something happened. The Lord took over. Amen. அந்த காரியம் எங்க நடக்குது பாத்தீங்களா? அவங்களுடைய என்ன சொல்ற நிழல், அவர் நிழலை பட்டு ஜனங்கள் சுகமானாங்க. அதே போலதான் பவுலுடைய காலத்துல, even in the times of Paul, the handkerchief that Paul gave it out. He prayed and blessed and gave it out. So many people got healed and delivered and set free. Amen. அவர் கொடுத்த handkerchief ஒரு துணிதான். ஆனாலும் அவங்க விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்க ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறோம். Acts chapter 19 verse 11 and 12. Let me read. And God did unusual and extraordinary miracles by the hands of Paul. Amen. So that handkerchiefs or towels or aprons which had touched his skin were carried away and put upon the sick, and the disease and their diseases left them, and the evil spirits came out of them. Hallelujah. Hallelujah. Amen. Tamila வாசிப்போம். பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருந்தார். Amen. பவுலுடைய கையினாலே விசேஷமான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. Hallelujah. என்னதை கை வைத்து ஜெபிக்கிறார் அவரு. அதனால அந்த துணி, அவருடைய உடலில் பட்ட துணியை, கச்சையை கொண்டு வந்து எல்லாரும் மேலே வைக்கிறாங்க. யாராலும் நோயால் யாருக்கு பேய் பிடிச்சிருக்குது, அந்த கச்சையை வைக்கும் போது பிசாசு ஓடுது. Amen. அவ்வளவு வல்லமை. Hallelujah. Amen. It is not because of a man, it is because of God. Amen. மனிதனினால் அல்ல, இது கர்த்தரால் செய்யப்படுகிற ஒரு காரியம். விசுவாசம் இருந்தால் போதும். சாதாரண ஒரு காரியம் தான், துணிதான். Looks like small thing, just a handkerchief, right? Just a shadow, small thing. But what is happening is extraordinary. Amen. We cannot explain this. இதை சொல்ல முடியாது, இது விளக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் சின்ன காரியத்தினால நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். So in the 3.5 years of Jesus' ministry, almost everywhere he went, he did not preach but healed. He did not just preach, but he healed so many people, multitudes of people. Amen. 3 வருஷம் இயேசுடைய ஊழியம் இருந்தது. Amen. இயேசுடைய 3 வருஷம் ஊழியத்துல அவர் பிரசங்கம் மட்டும் பண்ணல, அவர் போற இடம் எல்லாமே அவர் நிறைய பேர் சுகப்படுத்தினார். Amen. திரளான ஜனங்களை விடுதலை ஆக்கினார். அற்புதம் அடையாளம் செய்தார். Amen. அப்பம் கொடுத்தாரு. மீனை multiply பண்ணினார். We can see how he multiplied things, how he did miracles, signs and wonders. So everywhere he went, he did not just preach. Signs and wonders started to follow. Amen. அவர் போகிற இடத்துல பிரசங்கம் மட்டுமல்ல, ஆனாலும் அற்புதங்களும் அடையாளங்களும் சுகங்களும் ஆண்டவருடைய வாழ்க்கையில அது தொடர்ச்சியாக இருந்தது, ஊழியத்தில் தொடர்ச்சியாக இருந்தது. Amen. Now let me take you to the book of Matthew chapter 15 verse 30, 31, 15, 30 and 31. மத்திய புத்தகம் 15 30 31 வாசிக்க போகிறோம். And a great multitude came to him, bringing with them the lame, the maimed, the blind, the dumb, and many others, and they put them down at his feet, and he cured them. Amen. So that the crowd was amazed when they saw the dumb speaking, the made whole, the lame man walking, and the blind sing. And they recognized and praised and thanked and glorified the God of Israel. Amen. And putting sister. அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து. ஓகே, இங்க வரைக்கும் இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் வந்தாங்க. அந்த திரளான ஜனங்கள் மத்தியில வந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் சப்பானிகள் இருந்தாங்க, குருடர்கள் இருந்தாங்க, காது கேட்காதவங்க இருந்தாங்க. மச்சாம் சிக்னஸ். ஓகேயா, வந்தது எல்லாமே நோய், எல்லாமே விதவிதமான நோய்கள், விதவிதமான பிரச்சனைகள்.
ரைட்? இன்னைக்கு நீங்க பார்த்து சொல்ல முடியாதா, ஆண்டவர் இந்த நோயெல்லாம் இயேசு சுகப்படுத்த முடியுது இல்லங்க? விதவிதமான நோயை கர்த்தர் சுகப்படுத்த வல்லவரா இருக்கிறார். Don't just tell that, oh, this sickness God cannot heal. No, no, no. Any type of sickness and diseases, God is able. Jesus is able to deliver us. Amen. They brought, இங்க கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். அவர் சுஸ்தப்படுத்தினார். Amen. Jesus healed them. When you come before His feet, when you come and surrender your life to Jesus, Jesus will deliver you. Amen. Brother, my sister, listen. God is able to deliver us no matter what kind of sicknesses that we are suffering from. எப்படிப்பட்ட நோயோ, எப்படிப்பட்ட பிரச்சனையோ, எப்படிப்பட்ட ஒரு பிசாசு பிடியிலையோ நம்ம இருக்கிறோமோ, நம்ம குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களோ, விடுதலை ஆக்க முடியாது என்று இயேசுவுடைய சரித்திரத்திலே இல்ல, அவருடைய அகராதியிலே இல்ல. It is not in the dictionary of God, it is not in the dictionary of Jesus that He cannot heal any type of sicknesses. Amen. Hallelujah. Why? Because the name of Jesus is above all other names. எல்லா நாமத்தை விட இயேசு கிறிஸ்துவின் நாமம் பெரிய நாமம், அது அற்புதமான நாமம். சுகம் உண்டாகும் என்றால் சுகம் உண்டாகும். சின்ன ஒரு விசுவாசம் தான் அவனை தூக்கி விட்டது. அவன் எழும்பினான். 40 வருஷமாய் உட்கார்ந்திருந்தவன் எழுந்திருச்சு நடக்கிறான். இப்போ எழுந்திருச்சு துதிக்கிறான், எழுந்திருச்சு குதிக்கிறான். Hallelujah. And for 40 years he's been sitting there sick, tired of his life. Maybe he wants to die anytime soon. சீக்கிரமா செத்துறலாம் கூட அவன் நினைச்சிருப்பான். என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு சாபமான வாழ்க்கை வாழ்றமே, 40 வருஷம் போதும், நான் செத்துறலாம் கூட அவன் நினைச்சிருக்கலாம். அன்னைக்கு அந்த 2 பேர் வந்து அவனை தூக்கி விட்டாங்க. இன்னைக்கு நீங்க போய் மத்தவங்களை தூக்கி விட போறீங்களா? Amen. That day only 2 of them went. They raised him up. Today how many of us are going out there and raising up people? இன்னைக்கு எத்தனை பேர் வெளியே போய் மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க போறதுக்கு? Church, are you ready to go out there and touch some lives? Raise them up, pray for them. Let Jesus make the healings. Amen. 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 Call them. Somebody is sick, just call them. Pray over them. Pray for them over the phone. You will see the result immediately. Amen. Amen. Phone le நம்ம pray பண்ணிருக்கோம். எத்தனை பேர் நீங்க phone எடுத்து நீங்க கோவிட் டைம்ல ஹாஸ்பிடலுக்கு வர முடியாது. Right? At COVID time we cannot go to the hospital. Somebody calls, there's the call. Pastor, we are in this situation. Don't worry, we pray for you. Amen. Pastor Josephine prayed for her. Amen. Amen. And we prayed for so many people. In this COVID time, I think we have prayed for more than 100 people. Amen. In between, so many people called. More than 100 over calls we have made and called and prayed for people. 100க்கு மேல ஜனங்களுக்கு நம்ம ப்ரே பண்ணிருப்போம் போன்ல. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்தார். Amen. God has done the miracle. Amen. God has done the healing. God has done the deliverance. Amen. It is not about us. It is not about us doing something. No. It's about God who wants to reveal Himself through us. ஆண்டவர் நம்மை பயன்படுத்த ஆசைப்படுகிறார். Anybody, even though you are young, you can be useful for the kingdom of God. Amen. Amen. What happened here is that they went, they ministered, they brought to Jesus, and they were all healed. Now look at Matthew chapter 4 verse 23. Matthew 4வது அதிகாரம் 23ல, and he went about all Galilee. Who? Jesus went about all Galilee, teaching in their synagogues and preaching the good news, the gospel of the kingdom, and healing every disease. Every say every disease. Every disease. If you have a Bible and the word says every disease, then underline the word every disease and every weaknesses and infirmity among the people. Underline the word. அங்க என்ன போட்டிருக்குது? எல்லா விதமான நோய்களையும் அவர் சுகமாக்கினார். எல்லா விதமான உடல் ஊனங்களையும் குறைவுகளையும் அவர் சுகமாக்கினார். தமிழ்ல வாசிங்க அந்த வசனத்தை. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயத்திலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் எல்லாம் சொல்லுங்க சகல இயேசுதான் சகல வல்லவன். அவர் தான் சகல நோய்களையும் சுகமாக்க முடியும். Amen. Every kind of sicknesses, my friend. சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். Amen. 24 வாசிங்க. அவருடைய கீர்த்தி சீரியாவெங்கும் பிரசித்தமாயிற்று. ஆமென். அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும்
சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். How many scriptures, my friend, is speaking about Jesus heals? So the report of him spread throughout all Syria, and they brought him all who were sick, those afflicted with various diseases and torments, those under the power of demons and epileptics and the paralyzed people, and he healed them all. Amen. 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 All. Everybody say all. All. If you are sick, go to Jesus, he will heal you. Amen. Amen. If you have problem, if you have, some people say, எனக்கு அப்படியே டென்ஷனாவே இருக்குதுன்னு. Okay, tension ஒரு நோய். ஆண்டவர் சுகப்படுத்துவார். Amen. You feel pressure, depression, oppression, this is all our sicknesses. So God can deliver you from oppression and depression, my friends. Amen. If you feeling suicidal, சத்தரலாம் அப்படி சொல்கிற ஒரு எண்ணம் வருகிறதா, அதுவும் பிசாசு கொடுக்கிற ஒரு தந்திரமாய் உங்களை அழிக்கிற ஒரு நோய். இந்த நோயிலிருந்து, இந்த மன அழுத்தத்திலிருந்து கூட கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க முடியும். If you don't run to Jesus, actually you are running to the devil to hang you up. Are you listening to this? Amen. வலியில் வேதனை டைம்ல நீங்க ஆண்டவர் கிட்ட ஓடாம இந்த பக்கத்து திருப்பிட்டு ஓடிட்டு பிசாசு கிட்ட போய் ஓடுனீங்கன்னா அவன் தூக்கி தொகைதான் செய்வான், தொகைதான் போடுவான். எப்படி ஜீசஸ் தொகை போட பார்த்தானோ, ஆனா இயேசு கிறிஸ்துவே அவர் ஒப்பு கொடுத்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம என்னத்துக்கு சாவுக்கு ஒப்பு கொடுக்கணும்? அவருக்காக மரிப்போம். Amen. So don't be confused, my friend, that Jesus can heal us. Amen. Amen. What did Shadrach, Meshach and Abednego say? Whether he save us, if he save us, praise the Lord. Amen. Even if he does not save us, praise the Lord. Puji Tuhan. Amen. Amen. அவர் எங்களை காப்பாற்றினாலும் அவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் காப்பாற்றாமல் போனாலும் அவரை மட்டுமே தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள். Amen. So it is about faith, it's about your belief. If you believe little, even by believing little, even by believing a small little faith, God can do extraordinary. Amen. ஒரு சிறு விசுவாசம் இருக்கும் பொழுதே ஆண்டவர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்ய இருக்கிறார். Now see how Jesus approached Simon Peter. நம்ம முத பார்த்ததெல்லாம் பெரிய பெரிய sick. Okay, just now we saw big sicknesses that Jesus healed. Blind, paralyzed, கண்ணு தெரியாதவர்கள், குருடர்கள், செவிடர்கள், இப்படிப்பட்ட சப்பானிகள், எப்படிப்பட்டவர்கள் எல்லாத்தையும் ஊனமானவர்கள் எல்லாத்தையும் சுகமா big sicknesses. Jesus healed so many big sicknesses. Those who are paralyzed, those who are blind, those who are deaf and dumb, and all kinds of things happen in Jesus' ministry. But now you see another side of Jesus showing you what else he can heal. Now let me show you how he went and saw Simon Peter's mother-in-law. Simon Peter's mother-in-law, who was been lying sick with a fever for some time. வேற ஒண்ணும் இல்லைங்க, சைமன் பேதுருவுடைய மாமியாருக்கு என்ன பிரச்சனை? அவங்க கொஞ்ச நாளாவே சிக்காவே இருந்தாங்களா, உடம்பு முடியல பிரதர் அப்படி சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க. உடம்பு முடியல சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க வீட்டுல. என்ன கதை அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஜுரம், fever. What she had was just fever, a small problem. Jesus don't even have to go to the house. இயேசு வீட்டுக்கு கூட போக தேவையில்லை. ரைட்டா ஐயா? எத்தனை பேர் வாயால வார்த்தையை சொல்லி அந்த சுகமானாங்க? இங்க ஜுரத்துக்கு வீட்டுக்கு போறாரு. ஹலோ? Amen. Now can you see that even for a small little sickness, a fever, just a fever, Jesus is paying a visit. Jesus is paying a visit to the house of this mother-in-law of Peter, Simon Peter, and at once when they told him about her, he went up to her and took her by the hand and raised her up, and the fever left her, and she began to wait on them. Amen. Amen. இது மார்க்கு புஸ்தகம், நீங்க எடுத்து வச்சுக்கங்க. மார்க்கு புஸ்தகம் 1வது அதிகாரம் 30-31 இருக்கு. In Mark chapter 1 verse 30 and 31. Mark chapter 1 verse 30 and 31. What is being said is when you heard that mother-in-law Peter was sick, just sick with fever, that's all. He decided to go to the house visit. He decided to go and pray for her, just a house visit. அவர் வீட்டு சந்திப்புக்கு போய் அவர் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனடியாகவே அந்த மனுஷன் எழுப்பி நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. உடனடியாகவே சுகம் உண்டாகிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்றாங்க? இவர்களுக்கு காத்திருக்கிறார்களாம். அப்படின்னு அர்த்தம்,
பணிவிடை செய்வதற்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. Amen. Just ஒரு ஜொரம் சுகமாயிடுச்சு. அதனால அவங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. Amen. Just only a fever was healed from her, not a cancer, not paralytic problem, nothing. Just a fever. Because of that, the Bible says that she started to wait upon the Lord. Amen. அப்படி என்றால் ஊழியம் செய்வதற்கு அவங்க ஆயத்தப்படுத்திட்டாங்க. ஒரே ஒரு ஜொரம் சுகம் தான். இன்னைக்கு யாருக்கும் ஜொரம் தானே வரம் போகும்போது அது கவலைப்படாதீங்க சொல்லிட்டு அப்படிலாம் முடிச்சிடாதீங்க கதையை. போய் ப்ரே பண்ணுங்க. ஜொரம் சுகம் ஆச்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. Amen. Now today when somebody is sick, just a little sick, small sick, don't just say no, it's okay, just pray for them. Never mind. Even if you can pray over the phone, go ahead and pray for them over the phone. Amen. If you can visit them, just visit them and pray for them. Why? Because when they get healed, they will remember that because you prayed for them, something happened immediately. Amen. ஏதோ ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள். Amen. Now, I want to share something that happened to me. Many, like, I think about in March 2015. March 2015 ஒரு சம்பவம் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில. In March 2015, when we were still in Goamusa, my wife, myself, and 3 of our kids, we went to KL to visit my mother who was sick. Then, on the way back from KL to Goamusa, நாங்க எங்க அம்மா உடம்பு முடியல சொல்லிட்டு நான் என் மனைவி பின்பே என்னுடைய 3 பிள்ளைகள் எங்க கூட வந்தாங்க. அந்த டைம்ல 3 பிள்ளைகளை மட்டுமே கூட்டிட்டு கேலுக்கு போயிருந்தோம். கேலுக்கு அம்மா விசிட் பண்ணிட்டு வர பாதையில on the way back, this is in May 2015, 2015 மே மாசத்துல நம்ம திருப்பி அவங்களை விசிட் பண்ணிட்டு திருப்பி வர வேளையில நல்லா ஓடிட்டு வரோம், தெளிவா இருந்தோம். we were just, everything was good, we were alert, we were talking about ministry. My wife and I were talking, discussing. Children were just sitting at the back and maybe sleeping, and we were alert and we were talking. Suddenly, a car from the front just came right in front of us. I was driving a Proton Saga, and then the car was just coming right in front. I don't know what to do. The only thing that I can do was just call out the name of Jesus, because I know that I cannot escape. The road that was leading to Goamusa was a very, very small road. அந்த பாதையில் அந்த சாலை எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சின்ன சாலையாய் சின்ன ரோடாக தான் இருந்தது. நம்ம அந்த பாதையை கடந்து போவோம். அது கோலாலி பீஸ் கிட்ட. This is near கோலாலி பீஸ் Pahang. So the road was a little bit small. There were lorries coming, big trucks coming, and all this other road. The road was, a lot of other cars were traveling. The only thing that I could see is that just right in front, I was driving in my lane. நான் என்னோட லேன்ல தான் போயிட்டு இருக்கேன். ஆனா வேகமா அந்த ஒரு கார்னர்ல இருந்து ஒருத்தன் வந்து திடீர்னு அப்படியே முன்னுக்கு வந்து நிக்கிறான். கிட்ட வந்துட்டான். ஒண்ணுமே செய்ய முடியல. I cannot do anything else. The only thing that I could do was I just called out the name of Jesus. Amen. I could just call out the name of Jesus. I know something is going to happen. Actually, it happened. Boom! It was a big heat, and the car turned, and this side is almost a valley over that side, and that பெரிய ஒரு பள்ளம். காடி அங்க போய் விழுந்திருக்கலாம். பள்ளத்துல விழுந்திருந்தோம்னா மேபி என்னமோ நடந்திருக்கும். The car could have gone into the ravine. There was a ravine there. And then after the heat, our car turned and then stuck in the middle of the road. Almost in the middle of the road. We are stuck in the middle of the road. And this guy who hit us is just a small car. Hit us, and then his car went to the other part of the road, in the side of the other part. I don't know whether our car from this side to that side or that side, this side. I can't remember anything. காடி வந்து இங்கே அங்கிட்டு போடுச்சு அங்கிட்டு இங்கிட்டு போடுச்சான்னு தெரியல. ஆனா ஒரு பயங்கரமான சுத்துனுச்சு. பிள்ளைங்கள் காடியில சத்தம் கேட்டுச்சு. எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு அடி. And then what happened was, the car stopped for a while, and then somebody came and knocked on my window, and then window glasses are all broken. கண்ணாடியில உடைஞ்சிருந்துச்சு. அந்த கண்ணாடி இன்னும் கொஞ்சம் இறக்கணும். அவங்க இன்னும் இறக்க சொல்ல முடியல, உடைஞ்சிக்கிட்டு வருது. So அவன் எட்டி பார்த்து சொல்றான், நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? Are you okay? So I asked, who are you? He said, I'm the driver. Sorry. Car slipped. காடி வந்து நகர்ந்து உங்க இடத்துக்கு ரோடுக்கு திரும்பி வந்துருச்சு. மன்னிச்சிரேன், நீங்க நல்லா இருக்கிறீங்க. So when I said I cannot come out of the car because the car was totally smashed. முன்னுக்கு அப்படி அடிச்சு என்னோட கால் வந்து ஸ்டீரிங் கீழ மாட்டிக்கிட்டு இருக்கு. என்னால கால் வெளியாக்க முடியல. I couldn't take out my leg
from the car. I couldn't come out because my knees were stuck under the steering. And my wife had concussion. And then, somehow I told her she just forgot everything. என்ன நடந்தது அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்ப நான் சொன்ன அந்த நபர்கிட்ட I told the guy, I said, please help take my children, family all out of this car. So they managed to bring them out, only me. As I was talking to him, நான் பேசிக்கொண்டே இருக்கிற வேளையில என்ன நடந்தது என்றால் பெரிய ஒரு ட்ரக் அங்கேயிருந்து வருது. அப்ப அங்கேயிருந்து வருது ஒரு ட்ரக். There was another truck that is coming right in front of us because this was a dark road. அது வந்து இருளான ஒரு ரோடு, dark road. And then what happened was I told the guy, I said, so go aside. Suddenly the car, the truck turned a bit because I think he wants to avoid my car and hit on his car over that side. பக்கத்துல இருந்து அவன் காடியை அவன் இடிச்சிட்டு போயிருச்சு. அப்போ அவன் சொன்னான், வா நல்ல வேலை அப்படி சொல்லி அவன் திகைச்சு போயிட்டான். He was so scared. He said, then I said, thank God, just as Jesus, I said this, just as Jesus saved us, He also saved you. Amen. Amen. If not, something would have happened to you if you are still in the car. Praise. I said, thank God. Then what happened? The fire brigade came, took me out. Bomba vanduchi, and kaniil irthanga sariyana vali vedane, and went to the hospital. What happened? Below my knees, 2 of the bones were cracked. 2 bones, என்னுடைய முட்டிக்கு கீழ இருக்கிற 2 bones உடைந்து அது அப்படியே crack விட்டுருச்சு. So the doctors checked, they took X-ray and they said we must do operation. This was in Kelantan. Operation செய்யணும்னு சொல்லிட்டாங்க. Then somehow what happened was, to cut this thing short, since we have to do the operation, I told my family, we said, no, if we're going to stay in Kelantan, there's nobody to help us, to follow up with us or check on us. So we asked my brother to come and take us to KL. So somehow they arranged transport, arranged an ambulance, brought us to KL. And in KL, when they checked again, திருப்பி KL செக் பண்ணும்போது காலில் பார்த்தோம்னா திருப்பி அவங்க சொன்னாங்க very bad, உங்களுடைய 2 எலும்பு உடைஞ்சிருச்சு, உங்களுடைய முட்டியும் இறங்கிருச்சு, ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. They said you must do immediate operation. This must happen. So I was like, oh my God, I really don't want to do operation. So I was praying, saying, God, please help me, heal me, do something, Lord. I don't want to do operation, but very painful. So very painful. So what happened was, after we came back, we were staying, we supposed to go for the operation. We didn't do the operation, and then we asked for transfer to another place to go and check. Now we asked transfer to Ipoh. We said we have to go back to Kelantan because our children are still there. We have to go back, and then we will make arrangements for the operation. So they gave us a date, like maybe about 1 week time, I guess. 1 வாரம் 2 வாரம் டைம் கொடுத்தாங்க. இந்த வாரத்துக்குள்ள நீங்க ஆபரேஷன் செஞ்சீங்கன்னா டேட்லாம் கொடுத்துட்டாங்க. So we have to go to the Ipoh hospital now. This is what happened. When we went to the Ipoh hospital, Ipoh hospitalக்கு போகும்போது அந்த இடத்துல அவங்க நான் வீல் சேர் தான் போயிருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் தான் கூட்டி போயிருந்தாரு, பாஸ்டர் ஜீன் சொல்றவரு. அவரும் என்னோட மனைவி அவங்க எல்லாமே கூட்டி போயிருந்தாங்க. ஸோ அவரை வீல் சேர் தள்ளிட்டு போயிட்டு அந்த we went there, and then we did the what you call the check, and check பண்ண பிறகு we saw that அது கரெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க செக் பண்ணி உள்ளுக்கு பேசிட்டு இருக்காங்க. என் மனைவி கேட்கறாங்க, my wife was hearing that they saying, the crack is no more there. Amen. The crack is no more there, but முட்டி இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முட்டி இறங்கி இருக்கு, the what you call, the knee is down, but then the crack is not there. So what happened? Then my wife said, it's okay, let's go back, don't do anything, let's go back. And I said, okay, let's go back. And then my wife was continuously telling me, the Lord spoke to me that He's going to heal you without an operation. Amen. Operation இல்லாம உங்களை சுகப்படுத்த போறாரு. நம்ம எல்லாமே விசுவாசிப்போம், ஜெபம் பண்ணணும். So every day in the house we start praying, and now believing that God is going to do something. So this pastor also will come, visit and pray for us. And one day he came, he said, brother, you know what, today you are going to rise and walk. Amen. I said amen, I believe. But then it was very painful, my leg was painful. அப்ப அவங்க ப்ரே பண்ணிட்டு என் மனைவி அவரும் என்ன செஞ்சாங்க, என் கையை பிடிச்சி தூக்குனாங்க. They lifted me up and they prayed for me and they said, walk in Jesus' name, and I started to walk. Amen. 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 I started to walk, and I think the same month or the following week, or for the same month or the following month, I can't remember, I started to go
for preaching engagement again. Amen. ஆண்டவர் எக்கால உடனடியாக சுகப்படுத்தினாரு. நான் அப்படிப்பட்ட ரெண்டு எலும்பு உடைந்ததை ஆண்டவர் கூட்டினாரு. Amen. Both bones is cracked and then the Lord healed me. On top of that, to make me walk again, the Lord used my wife and my friend to lift me up, and they, make me walk in Jesus' name. And if God can do that for me, God can do that for you. Amen. எனக்கு ஆண்டவர் செய்தவர் உங்களுக்கு செய்ய முடியும். அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியும். பயங்கரமான பாதிப்பு. என்னுடைய காடி அப்படியே பார்த்தவங்க சொன்னாங்க, உள்ளுக்கு ஆளு இருப்பாங்களான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அது நொறுக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாத்துகிற தேவன். Amen. The Lord is a powerful God. Amen. The same year was the year where we launched our first YAMS camp. அதே வருஷம் தான் நம்முடைய first YAMS camp 2015ல அதே வருஷம் தான் YAMS camp நம்ம செய்றோம். Amen. அடிபட்ட பிறகு அதே வருஷத்துல ஆண்டவர் YAMS camp செய்யவும் கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. That was the beginning of YAMS camp. Amen. Youth Apostolic Mission School உடைய camp நடக்கிறதுக்கு அதுதான் ஒரு ஆரம்பம். It was the beginning of the Youth Apostolic Mission School. So now let me tell you, if you are sick, call unto the name of the Lord. Amen. Amen. You will not, if you are sick today, do not, and you do not know what to do, call on Jesus. Amen. Call on Jesus. Because Jesus is willing to heal you. உங்களுக்கு நோயா, உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு உடல்ல ஏதாவது ஒரு பாதிப்பா, எங்கேயாச்சும் ஒரு எலும்பு உடைஞ்சிருக்குதா, don't worry, don't go overboard and start thinking this cannot be done. Jesus can do it, my friends. Amen. Now, I want to show you and give you some tips. How you can get healed. ஒரு சில டிப்ஸ் இன்னைக்கு நம்ம வசனத்தை பார்க்க போகிறோம். எப்படி நீங்க சுகமாக முடியும்? யாக்கோபு 5வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்துல பார்க்க போகிறோம். In James chapter 5 verse 14 and 15. You want to see from there, James chapter 5 verse 14 and 15. It says here, if anyone among you sick, he should call in the church elders, which means the spiritual guides, and they should pray over him, anointing him with oil in the Lord's name. Amen. Amen. And the prayer that is of what? Faith. Amen. The prayer that is of faith will save him who is sick, and the Lord will restore him. Amen. Amen. The Lord will restore him, and if he has committed sins, he will be forgiven. Amen. Amen. அது படிங்க 14-15 வாசிங்க. யாக்கோபு 5. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்களை கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாரை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இதுதான் டிப்ஸ். நோயா இருந்தாங்கன்னா நீங்க சர்ச் லீடரை கூப்பிடுங்க. பாஸ்டர்ஸ் மட்டும் தான் வந்து ப்ரே பண்ணணும் அவசியம் இல்லை. Not only the pastors should come, the leaders can go and pray. Amen. Or somebody ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைஞ்சவங்க போய் ஜெபம் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. So when you are spiritually strong, spiritually built, then you can go and pray for people. Amen. So the leaders, now the Bible says the leaders will go pray for them, anoint them with oil. Amen. And then they will be healed. Amen. And not only healed, and they will be also forgiven from their sins if they were in sin. அவர்கள் நோயில இருந்தாலும் நோயை சுகமாவது. இரண்டாவது என்ன நடக்குது? பாவத்தில் இருந்தா பாவத்திலும் ஆண்டவர் மீட்பு கொடுக்கிறார். Amen. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். Amen. God is a good God. Let me say, God is a good God. God is a good God. So the Bible says the prayer of faith will save them. விசுவாசத்தில் செய்கிற ஜெபம் கேட்கப்படும், அற்புதம் செய்யப்படும். Amen. விசுவாசம் தாங்க. எந்திரிச்சு நடங்க. அண்ணா இன்னைக்கு நீங்க எந்திரிச்சு நடக்க போறீங்க. பிரதர் நீங்க எந்திரிச்சு நடக்க போறீங்க சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னைக்கு எழுந்து நடக்க வைத்தது. Amen. Amen. So God is good. God can do this again and again. So Jesus promised us who believe in him. In Mark chapter 16 verse 17, what did he say? And these attesting signs, in Mark 16:17, it says here, and these, Jesus said this, and these attesting signs will accompany those who believe in my name. They will drive out demons. They will speak in new tongues. And verse 18 says this, they will pick up serpents, and even if they drink anything deadly, it will not hurt them. They will lay their hands on the sick, and they will get well. Hallelujah. Hallelujah. Amen. Bible says they will get well. Amen.
படிங்க தமிழ்ல. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஹalleluya. வியாதியின் மேல் கரங்களை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். So that means ஆண்டவர் சொல்றார், நீ கை வைத்து ஜெபம் பண்ணு, அவர்கள் சுத்தமாவார்கள். அவர்கள் நோயா இருப்பாங்களா, சுத்தமாவாங்களா, இல்ல அந்த சந்தேகமே வேணாம். just pray பண்ணிட்டு வர வேலை தான் நம்முடைய வேலை. You know, it's not that you got to have doubt whether when I pray will something happen. No, my friend, my Lord said and your Lord said that when you go and lay hands and pray, they will be healed. Amen. Take that word seriously. அந்த வார்த்தையை நீங்க சீரியஸா எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப வாலிபர்கள் போய் ஜெபம் பண்ண முடியுமா? Yes, போய் ஜெபம் பண்ணுங்க. Go and pray for somebody. Even young people, go out there and pray for some people. Amen. Let them be healed. Let them see miracles, signs and wonders. Now I want you to take note of this prophetic word. Let me declare this over you. I believe there's going to be a remarkable and radical. I want you to just stand up for a while wherever you are. I want you to take this word, take this prophetic word into your spirit. As I'm going to release this prophetic word into your life, into the nation, into everyone who's listening to this word, I believe there's going to be a remarkable and radical restoration of healing, signs and wonders in the church of Jesus Christ all around the world. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் சுகத்தையும் அற்புதங்கள் அடையாளங்களையும் மறுசீர் அமைப்பார். ஒரு பயங்கரமான ஒரு எழுப்புதல் நடக்க போகிறது. ஹalleluya. நான் அறிக்கை செய்கிறேன். Oh, radical restoration is going to take place. Remarkable things. Oh, அடையாளங்கள், அற்புதமான ஒரு அடையாளங்கள் தேசத்துக்கு. I want you to receive it. கைகளை உயர்த்தி வாலிபர்கள் கூட இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. I want you to, even young people, I want you to take this anointing. Even if your children, if you believe, I want you to take this anointing, take this grace, because this prophetic word would come to pass. It's not going to be limited to only some healing crusades and Pentecostal gatherings here and there, but it's going to happen rapidly and right away, wherever you are, and through online services. Oh, ஆண்டவர் இதை அற்புதமாய் இது பெரிய பெரிய கூட்டத்தில் மட்டும் நடக்க போறது அல்ல, அதையும் தாண்டி ஆண்டவர் சிறு சிறு கூட்டத்திலையும் இதை செய்ய இருக்கிறார். ஹalleluya. Online service ஆண்டவர் செய்ய இருக்கிறார். Even through telephone calls I release an anointing. Even through telephone calls, healings, signs and wonders are going to happen. Even via social media, even through social media and in small fellowships, God is going to release healing. Hallelujah. ஆண்டவர் அற்புதமான சுகத்தை ஏற்படுத்துகிறார். டெலிபோன் மூலமாக சரி, ஆண்டவர் இந்த சோஷியல் மீடியா மூலமா சரி. Now I want you to receive this. Ordinary people are going to do extraordinary things in Jesus name. சாதாரணமான ஜனங்கள் அசாதாரணமான காரியங்களை தேவனுடைய நாமத்தில் செய்வார்கள். And if you believe, I want you to lift up your hands, my friends. Believe and receive it for yourself. You cannot be just you got to receive for yourself before you can release to others. Ordinary people are going to do extraordinary things for the Lord. It's going to be like an explosion of divine encounter. Explosion, I have declared, it's going to be an explosion of divine encounter in Jesus name. Hallelujah. Amen. ஒரு தெய்வீக சந்திப்பு நடக்க போகிறது தேசத்தில். ஒரு தெய்வீக அற்புதம், அடையாளம், காரியங்கள் ஆண்டவர் தேசத்துக்குள்ள செய்ய இருக்கிறார். ஒரு அற்புதம் நடக்க போகிறது. மறுசீரமைப்பு நடக்கும் நிச்சயமாய் in Jesus name. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Just be seated. Anyway, don't be carried away by the gift. Amen. Hallelujah. Amen. Amen. I know that you received the gift from God, but don't be carried away by the gift. Amen. அற்புதம் அடையாளம் செய்வதற்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா இந்த வரத்தை நாளை நடத்தப்படாதீங்க, ஆவியினால் நடத்தப்படணும். Amen. You must be led by the Spirit, not by the gift. Amen. Hallelujah. Gift is from God. Amen. We should know the giver and work alongside with the Holy Spirit. Amen. 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 Who empowers us to work in our ministry. Amen. Amen. யாரு நமக்கு வரங்களை கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார், ஆவியானவர் கொடுத்தார். நம்மோடு கூட சேர்ந்து செய்கிற ஆவியானவர் நமக்கு கொடுத்தார். சோ அவரோடு கூட சேர்ந்து செய்வோம்.
Amen. வரம் இருக்கிறதுனால இன்னைக்கு வரத்தினால நிறைய பேர் வாழ்றாங்க. வரத்தினால வாழ முடியாதுங்க. அது கொஞ்ச நாள் தான். We cannot live by the gift. We got to live by faith in Christ Jesus. Amen. Amen. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை மட்டுமே தான் நம்மை வளர செய்ய முடியும். Amen. Amen. So don't be led by the gift, led by the Holy Spirit. ஆவியினால் நடத்தப்படுவோம், giftனால் அல்ல, வரத்தினால் அல்ல. Now see what Paul the apostle said in 1 Corinthians chapter 12 verse 4. 1 கொரிந்தியர் 12:4 பார்க்கிறோம். Now there are distinctive varieties of distribution of endowments, gift, extraordinary powers distinguishing certain Christians due to the power of the divine grace operating in their souls by the Holy Spirit, and they vary, but the Holy Spirit remains the same. Amen. 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 இந்த நம்ம என்ன பண்றது? 1 கொரிந்தியர் 12:4 வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. வரங்கள் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. Amen. என்ன சொல்லுங்க? வரங்கள் வித்தியாசமானது. வரங்கள் வித்தியாசமானது. வித்தியாசமான வரங்கள் உண்டு. வித்தியாசமான வரங்கள் உண்டு. ஆனால் ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. Verse 7 says, but to each one is given the manifestation of the Holy Spirit, the evidence, the spiritual illumination of the Spirit for good and profit. அது படிங்க சிஸ்டர் யாவஸ்லோ. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரயோஜனம் அளிக்கப்பட்டிருக்கிறது. Amen. To one, 8 verse 8, to one is given in through the Holy Spirit the power to speak in a message of wisdom, and to another the power to express a word of knowledge and understanding according to the same Spirit. Amen. And verse 9 says, to another wonder-working faith by the same Holy Spirit, to another the extraordinary powers of healing by the same Spirit, by the one Spirit. Amen. And to another the working of miracles, to another was then and the working of miracles, another prophetic insight, the gift of interpreting the divine will and purpose, to another the ability to discern and to distinguish between the good and the bad. Amen. Amen. All right, to distinguish the spirits, whether it's a false one or the true one. To another various kind of unknown tongues or unknown language. To another the ability to interpret the tongues. Amen. 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 Hallelujah. And one last one. And all these things, amen. Amen. And all these things, these abilities, these achievements are inspired and brought to us by one and the same Holy Spirit. Amen. Hallelujah. 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 So we are empowered by the Holy Spirit. Amen. We can be Samsung, we can be Nokia, we can be whatever, but empowered by the Holy Spirit. Amen. Amen. நீங்க வேற இருக்கலாம், வேற gift வச்சிருக்கலாம். வெவ்வேறு gift உங்க வாழ்க்கையில கிரிக்கெட் செய்யலாம். உங்களுக்கு வேற மாதிரியான gift வேலை செய்யலாம், வேற மாதிரியான வரங்கள் வேலை செய்யலாம். உங்களுக்கு வேற மாதிரியான வரங்கள், ஒன்னு தீர்க்கதரிசன வரங்கள், ஒன்னு சுகமளிக்கிற வரங்கள், அற்புதம் அடையாளம் செய்கிற வரங்கள், இப்படியே வெவ்வேறு வரங்கள் இருக்கிறது. ஆனாலும் அதை வல்லமை கொடுக்கிறது அந்த வரங்களுக்கு ஆவியானவர். நாம் அல்ல. It's not us. It's the Holy Spirit who gave power to us. We are just the vessel, my friend. Don't forget that. நீங்கள் நானும் ஒரு கருவி என்று மறந்துவிடக் கூடாது. நான் கடைசியா 11வது வசனம், சாரி 12-11 மட்டும் வாசிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 12-11. We going to finish with this. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, Amen. தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். Hallelujah. Amen. Amen. The Holy Spirit is the one who has given you by His will. Amen. Amen. Whoever He wants to give whatever gift, ask of Him and He will give whatever He wants to give to you. Amen. Amen. இவங்களுக்கு அந்த வாரம் இருக்குது, அவங்களுக்கு இந்த வாரம் இருக்குது, பரவாயில்ல எந்திட்டு போட்டோம். உங்களுக்கு இந்த வாரத்தை கர்த்தர் கொடுக்கிறாரோ அதை மட்டும் சரியா யூஸ் பண்ணுங்க. Amen. Amen. When God gives you a gift, use it properly. Use it for His glory. Come on. I want you to lift up your hands to the Lord if you want to commit this time to the Lord. I want you to be prepared to take the communion. Rebaka shikarala bakarianda. Thank you, Ribo Shibiriando Robo Kababarianda. Retekala Robo Shikababarianda.
Father, we give you all the glory. It is time for the Lord going to restore us. Amen. It is the time of restoration of signs. It is the time of restoration of wonders. It is the time of restoration of healing and miracles. Amen. அற்புதம் அடையாளங்கள் கண்களை மூடி கைகளை உயர்த்தி அப்படியே ஒப்புக் கொடுப்போம். அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லா விதமான தேவனுடைய வல்லமை மீண்டுமாய் சபைக்குள்ள சீர் அமைக்கப்பட கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு செய்கிறார். Hallelujah. The Lord is doing this for us, my friend. Amen. Get ready to see the powerful demonstration of God once again in the church. Church, you cannot be quiet anymore. You got to rise up. Let the Lord bring restoration to you. சபையே எழும்பு, கர்த்தர் உன்னை மறுபடியும் சீரமைக்க இருக்கிறார். இந்த சீரமைப்பு நடந்தாலே ஒழிய நாம் மீண்டுமாய் நாம் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் சபையில் பார்க்க முடியாது. இந்த சீரமைப்பு நடக்காவிட்டால் சுகம் ஏற்பட முடியாது. அற்புதங்களும் மிகப்பெரிய அற்புதங்களும் சிறிய அற்புதங்களும் கூட நடக்கவே முடியாது. But just simple faith, my friends. Just simple faith. God is just requiring from you simple faith. Amen. Come on, I want you to pass the communion to everyone. If you are ready to receive it, receive. As tonight, as we are going to pray, as we are partaking this communion, இந்த உடன்படிக்கையில் நம்ம வருகிற வேளையில கர்த்தர் மட்டுமே தான் நம்மை சுத்திகரிக்க முடியும். அவர் மட்டும்தான் நம்மை வரத்து கொடுக்க முடியும். Only the Lord can clean us, wash us, cleanse us, and He is the only one who can redeem us by His blood and by His broken body. Tonight as we partake this, He is the only one who can also restore the power of healing, signs and wonders. Amen. Hallelujah. கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். I want you to take into your hands wherever you are. As we are partaking this communion, I want to remember. Jesus said, "This is my body that was broken for you. Partake this and remember that I have died for you and am coming again." And Jesus took the cup and said, "This is my blood that was shed for you. Partake this as often as possible. As often, so that you remember that I died for you," says the Lord. நான் உங்களுக்காய் மரித்தேன் என்று விசுவாசிங்க, நம்புங்க என்று கர்த்தர் சொன்னார். என்னோட சரீரம் உங்களுக்காய் உடைக்கப்பட்டது, என் ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டது, மீண்டுமாய் வருகிறேன் என்று கூட கர்த்தர் நமக்கு ஞாபகம் ஊட்டி இருக்கிறார். எப்படியாய் அவர் உடைக்கப்பட்டாரோ, அவர் உடைக்கப்பட்டதை போல நாம் மறுபடியும் சீர் அமைக்கப்படுவோம். The way that He was broken, we will be restored because of His brokenness. Amen. We will be cleansed. We will be restored. So all the gift of the Lord will be restored to the church. Amen. Church, as we partake this, remember that your ministry begins now. Amen. As the Lord has anointed you. Amen. உங்களுடைய ஊழியம் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. அப்படி ஊழியத்திலே அப்படியாக நீங்க பின்வாங்கி இருந்தால், ஊழியத்தில் அப்படியாக நீங்க குறைந்து போயிருந்தால், சோர்ந்து போயிருந்தால், இன்றைக்கு இந்த ராபோஜனை எடுக்கிற வேளையில ஆண்டவர் இதை சீர் அமைக்கிறார் உங்களுக்குள்ளே என்று அறிந்து கொள்ளுங்கள். Remember that the Lord is restoring this back to you, my friends. Amen. If you have been far away from doing the ministry of healing, signs and wonders, tonight as we partake this, may the Lord restore the gift that has been given to us by the Holy Spirit. ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு வரங்களையும் மீண்டுமாய் நாம் இந்த ராபோஜனை எடுக்கிற வேளையில் அது கலரவிடட்டும். Amen. ஞாபகத்துக்குள் வரட்டும். மீண்டுமாய் நாம் போய் செய்வோம். Let's partake, because as you partake, you are partners with God. Amen. நாம் இதை பங்கெடுக்கும் பொழுது அவரோடு கூட பங்காளிகளாக இருக்கிறோம். Let's partake in Jesus' name. Hallelujah. Thank you, Father. Also, let's pray for the offering and bless the giving into the presence of God. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Father, bless our offering, our tithes, now giving into the work of the Lord for the building of your kingdom. ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நாங்கள் கொடுக்கிற தசம பாகம் காணிக்கைகளை ஆசீர்வதிப்பீராக. Bless every giver,
every sower, even those who are giving into missions, bless their hearts, God. ஆண்டவரே, மிஷன்ஸ்க்கும் கொடுக்கிறவர்கள், அருள்பணி ஊழியத்துக்கு கொடுக்கிறவர்களையும் ஆசீர்வதியும். இந்த கொடுப்பனை தேவனே உம்முடைய நாமத்துக்காக, உம்முடைய நாம மகிமைக்காக என்று இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில், in Jesus name, bless it. In Jesus name, Lord, we pray. Amen. Amen. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you. Thank you for being with us. Thank you for watching. Continue to join us this coming week for our English service on every Sunday. And join us also for our Wednesday services. தமிழிலும் ஆங்கிலத்தில் நடக்கிற நம்முடைய முதல் கிழமை கூட்டத்தில் நம்ம கலந்து கொள்வோம். Thank you for watching. Those who are watching us online, stay blessed, stay in tune with us, and continue to pray for us and pray for our ministry. God bless you all. Thank you.